வணக்கம் நண்பர்களே, இது ஜோதிட நேரம். இந்த 2025 புத்தாண்டு மிகப்பெரிய மாற்றத்தை பல ராசியினருக்கும் உண்டு பண்ண போகிறது. ஏனென்றால் இந்த 2025 மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்கிறது. மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் நடைபெற இருக்கிறது. ஆகவே நிறைய மாற்றங்களை 12 ராசிகளும் சந்திக்க இருக்கிறது. ஒவ்வொரு ஜோதிடரும் டிவி சேனலில் இந்த ராசிக்கு இப்படி இருக்கும், அந்த ராசிக்கு இப்படி இருக்கும்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. எல்லாவற்றிலும் முதலாக அப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுபவர்களாக மகர ராசியினர் இருப்பார்கள். அவர்களை பிடித்த 7.5 முற்றிலுமாக நீங்குகிறது. ஆகையினால் மகர ராசியினர் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ளலாம். இதுவரை தடைபட்ட திருமணம் நிகழ்ந்தேறும். புத்திர பாக்கியம் கிட்டாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அமையும். மண்மனை வாகன யோகம் இல்லாதவர்கள் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் போது சிறப்பாக கைகூடும். சரியான வேலை கிடைக்காமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். உடல் நலத்தில் பின்னடைவோடு இருந்த மகர ராசியினர், மன குழப்பத்தில் இருந்தவர்கள், கடன் பிரச்சனையில் இருந்தவர்கள் மெல்ல மெல்ல அதிலிருந்து மீண்டு சிறப்பாக இந்த வருடத்தை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். மொத்தத்தில் 12 ராசிகளிலேயே மிக சிறப்பாக உன்னதமாக இந்த புத்தாண்டை அனுபவிக்கப் போகிறவர்கள் மகர ராசியினர்தான். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன்.